Hey guys, welcome back to our channel MD Diaries. இன்னைக்கு வந்து it is part 2 of Andaman trip. இதில் வந்து the முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த பேக்கேஜ் மூலிமா நம்ம போனோம்னா ஆக்சுவலி பேக்கேஜ் மூலிமா போக தேவையில்லை, அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறது. அதை தாண்டி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்துட்டு நான் பார்ட் 1 வீடியோவில் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பேக்கேஜ் மூலிமா போனால் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போது இதில் வந்து பேக்கேஜ் மூலிமா போன இன்னொரு விஷயம் விச் இஸ் ஃபெரி, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து அதை தாண்டி பேக்கேஜஸ் தாண்டி எனக்கான எக்ஸ்பென்சஸ் தான். ஃபஸ்ட்டு ஃபெரின்னு பார்த்தீங்கன்னா புக் யுவர் ஃபெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது ஆன்லைனில். ஓகே, க்ரோமில் போய் அடிச்சிங்கனாலே வரும் புக் யுவர் ஃபெரி. நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். புக் யுவர் ஃபெரிக்குள்ளே போனீங்கன்னா இப்போ வந்து அந்த புக் யுவர் ஃபெரி எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் போர்ட் பிளேர்லேருந்து நம்ம ஹேவ்லாக் ஐலாண்ட் போகணும், ஹேவ்லாக்லேருந்து நான் நீல் போகணும், அகைன் நீல்லேருந்து நான் போர்ட் பிளேர் போகணும், இது எல்லாத்துக்குமே வந்து ஃபெரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான். அதுக்கு வந்து நம்மளாக இப்போ பிளான் பண்ணி போகிறோம். சப்போஸ் நம்ம ஏஜென்சி மூலிமா போகிறோன்னா அவங்களே ஃபெரி போட்டு கொடுத்துருவாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். சப்போஸ் நம்மளாக போகிறோம் அப்படின்னா இந்த bookyourferry.com இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இது வந்து டிபார்ச்சர் எது, எங்கேருந்து போர்ட் பிளேரா இல்லை ஹேவ்லாக் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே காட்டும் எத்தனை அடல்ட்ஸு, டேட்டு, அதுக்கப்புறம் ரிட்டன் வரத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் ஃபெரி போட்டுக்கலாம். இப்போ ஃபெரியில் வந்துட்டு நாங்கள் போனது நோட்டிகா ப்ரோ, மக்ரூஸ், இந்த மாதிரி 2-3 ஃபெரி இருக்குது. ப்ரைவேட் ஃபெரிஸும் இருக்குது, கவர்மெண்ட் ஃபெரிஸ்லேயும் நீங்கள் போகலாம். கவர்மெண்ட் ஃபெரிஸும் இதை விட கம்மி காஸ்ட்டு ஆகும். இதில் வந்து ஃபெரி நம்ம போய் புக் பண்ணிக்கலாம். இது ஃபெரி வந்து எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 2000 ஒரு ஆளுக்கு ஆகும். 2000 இங்கேருந்து சப்போஸ் போர்ட் பிளேர்லேருந்து ஹேவ்லாக் போனாலும் சரி. போர்ட் பிளேர்லேருந்து ஹேவ்லாக் போகிறதுக்கு எங்களுக்கு வந்து இட் டுக் 2 hours, சாலிடாக 2 hours 30 minutes. இப்போது ஹேவ்லாக்லேருந்து நீல்ன்றது ரொம்ப கம்மி, 1 hour தான். நீல் டு போர்ட் பிளேருமே 1 hour 30 minutes ஏதாச்சு. எல்லாத்துக்குமே 2000 தான் ஆச்சு. அதில் வந்து எக்கனாமி ஏதோ சம்திங், எக்கனாமி கிடையாது, ராயல், அப்புறம் இன்னொன்று வச்சுருப்பாங்க. அதாவது கீழே சீட்ஸு, மேலே சீட்ஸ் வச்சுருப்பாங்க. மேலே சீட் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகி போனால் அது இதை விட கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதான் அவங்களோட இது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறதுக்கு ஒரு 200 எக்ஸ்ட்ரா ஆகும் கீழே சீட்டை விட. பட் வாட் ஐ ஃபெல்ட்னா அவ்வளோ லக்ஸுரியாலாம் இல்லை. லைக் கீழே சீட்டுமே இட் வாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். எல்லாமே ஏர் கண்டிஷன்ட்டு தான். கீழேயே சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மேலே சீட்ஸ் நம்மளுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் லக்ஸுரி அப்படின்னா ட்ரை பண்ணால் போனால் இன்னொன்று பிஸ்னஸ்லாம் கிளாஸ் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைக் நம்மளுக்குன்னு ஒரு தனி ரூம் எல்லாம் 4 சீட் வச்சு அந்த மாதிரி கூட இருக்குது. இந்த ஏசியில் வந்துட்டு ஃபஸ்ட் ஏர் ஏசி இருக்கும்ல, இது அது மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் குட். அது நல்லா இருந்துச்சு. நம்ம ட்ரை பண்ணோன்னா இது எது வேணாலும் நம்மளோட கன்வீனியன்ஸ் பொறுத்து புக் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு இது கீழே இருக்கிற நார்மலே ரொம்ப லக்ஸுரியாக தான் இருந்துச்சு. ஃபெரியில் வந்து ஃபுட் அதெல்லாமே கொடுப்பாங்க. எங்களுக்கு எவ்வளோ ஆகும் ஃபெரியில்னா ஒரு 150 rupees, எல்லாமே 150 rupees அந்த மாதிரி. பாட்டில் 100 ரூபா, எல்லாமே 100 ரூபா தான். கேஷ் தான். ஃபெரியில் பொறுத்த வரைக்கும் ஜிபேவே கிடையாது, ஏன்னா அங்கே நெட்டு வராது. ஸோ கேஷ் தான் கையில் வச்சுக்கணும். கேஷ் கம்பல்சரி வச்சுக்கணும். ஃபெரியில் அவ்வளோ ஒரு 500, மேக்ஸிமம் 500 தான் ஆகும். அப்படி சாப்பிட்டாலே நம்ம எத்தனை பேர் போகிறோம், என்ன ஆர்டர் பண்ணுறோங்கிறது பொறுத்து இருக்குது ஃபெரியில். ஃபெரிக்கு வந்து டிக்கெட் எல்லாமே வந்து இப்போ வந்து ஏஜென்சி மூலிமா போனால் அவங்க டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், இப்போ வந்து ஃபெரியில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சீட் செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. எனக்கு வந்து விண்டோ சீட், நிறைய பேர் வந்து விண்டோ சீட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். விண்டோ சீட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கலான்னா, அவங்க வந்து விண்டோ சீட், இப்போ சீட் செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு என்ன சீட் வேணுன்றதை அவங்க கேட்டிருக்கலாம். நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் அவங்க கேட்கவே இல்லை. அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஏஜென்சி மூலிமா போகிறீங்கன்னா உங்கள் ப்ரிஃபரன்ஸ் செக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஃபெரியில் வந்துட்டு எங்களுக்கு இந்த சீட் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சொல்லிவிடுங்க. ஏன்னா அவங்களாம் வந்து கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு அவங்க கேட்கவே இல்லை. இப்படி கூட நீங்கள் நினைக்கலாம், மேபி அவங்களுக்கு சீட் இருந்திருக்காது, காலியாக இருந்திருக்கும், அதனால அவங்க கேட்கலன்னா அப்படி கிடையாது. காலி சீட்ஸ் நிறைய இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து பெர்மிஷன் கேட்டு அங்கே காலி எம்டி சீட் இருக்குது, நாங்கள் அங்கே போய் விண்டோவில் உட்காந்துக்கலாமான்னு கூட கேட்டோம். ஸோ ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஃபெரி புக் பண்ணணும். டக்குன்னு ஏதாவது ஒரு ஃபெரியில் நாட்டிகா ப்ரோவில் தான் மோஸ்ட்லி புக் பண்ணுவாங்க. நாட்டிகா ப்ரோவில் போயிட்டு சும்மா ஏதாவது ஒரு சீட்டை போட்டு விட்ருவாங்க. இத்தனை கிளாஸ் இருக்கே, உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்க எதுவுமே அவங்க கேட்க கிடையாது. என்ன சீட்டுன்னு கூட அவங்க கேட்க கிடையாது. ஏதோ ஒரு சீட்டு நடுவில் போட்டு வச்சுருக்காங்க விண்டோ சீட்ஸ்லாம் இருக்கிறதுக்கப்புறமும். அட்லீஸ்ட் விண்டோ சீட்ஸ் இருந்தால் நம்மக்கிட்ட கேட்கலனாலும் விண்டோ சீட் போடலாம், அதையும் அவங்க போட கிடையாது. ஸோ ஃபெரியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். பேக்கேஜஸ் மூலிமா போகிறோன்னா நம்ம கேட்டுக்கணும், இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் சீட்ஸ் இமேஜஸ் இப்போது இதில் நம்ம
புக் மை ஷோலாம் போனால் நம்மளுக்கு மூவி டிக்கெட்ஸ் சீட்ஸ் கடலாம் அந்த மாதிரி காட்டும். ஸோ என்னென்ன சீட் எங்களுக்கு வேணுன்றதை நம்ம சொல்லிக்கலாம். நம்மளாக புக் பண்ணுறோன்னா, இவங்களாம் புக் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை சொல்லிடணும். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இப்படி தான் வேணும் சீட்டு, நீங்கள் என்ன சீட்ஸ்லாம் அவைலபிள் இருக்கோ அதை எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க, நாங்கள் சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சொல்லிடணும். ஏன்னா எனிதிங் நம்ம பே பண்ணி தானே நடக்குது. நெக்ஸ்ட்டு இட் இஸ் அபவுட் நம்ம கையிலேருந்து எவ்வளோ காசு போகும் அப்படின்னு. ஜென்ரலாக நாங்கள் கேட்குறப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, கேரி ஒரு 10K கேரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் 10Kலாம் அதிகம் ஆயிரும். அது எப்போ ஃபீல் ஆச்சுன்னா, எதுக்கு அதிகம் ஆகும்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸுக்கு. சப்போஸ் நீங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ ஆகாது. ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தா ஏர்போர்ட்டில் தான் சாப்பிட்றோம். சப்போஸ் லான்ச் ஆக்சஸ் உங்களுக்கு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. அது இல்லைன்னா ஏர்போர்ட்டில் சத்தியமாக சாப்பிட்ருவோம். ஒரு 2000 ரூபாய் ஆயிரும். ஐ மீன் எல்லா ஏர்போர்ட்டும் சேர்த்து எல்லாம். அதுக்கப்புறம் லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு டைம் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டோம். தங்குற ரெசார்ட்லேயே அந்த லெமன் கிராஸ்லேயே வாங்கி சாப்பிட்டோம். அதை தாண்டினா ஹேவ்லாக்கில் வந்துட்டு நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டோ பார் இருக்குது, நிறைய இது இருக்குது, கஃபேஸ் இருக்குது, பீச் ஃப்ரண்ட் கஃபேஸ்லாம் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபுட்டு கஃபேல சாப்பிட்ணும், பீச் ஃப்ரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ணும், கொஞ்சம் இந்த மாதிரி இந்த இட்டாலியன் டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றவங்களுக்கு ஹேவ்லாக் தான். நீலில் எதுவுமே கிடையாது. நீலில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும் எல்லாமே ஹேவ்லாக்கில் தான். ஹேவ்லாக்கில் நாங்கள் ட்ரை பண்ண இடம் வந்துட்டு சம்திங் டிஃப்ரெண்ட்டு. அது வந்து எல்லா டைம்லேயும் போகலாம். யாரை கேட்டாலும் சம்திங் டிஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் நான்வெஜ். இந்த ஃபிஷ்ஷு இந்த மாதிரி சீ ஃபுட்டுக்கெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் நாங்கள் வந்து வெஜிடேரியனால நாங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டாக சாப்பிட்டோம். அதுவுமே வந்து இட் வாஸ் எப்படி சொல்கிறது, பேடு கிடையாது, நல்லா இருந்துச்சு. பட் வாஸ் எக்ஸ்பென்சிவ். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் எல்லாமே. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஹைஃபையான ஒரு கஃபேல சாப்பிட்றோம், நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கிற கஃபேல சாப்பிட்றோன்னா எவ்வளோ ஆகுமோ அவ்வளோ ஆச்சு. அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2K அந்த மாதிரி ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்க்கு அப்புறம் என்னது, பொனோவா கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கஃபேல சாப்பிட்டோம். அது வந்து வெரி வெரி காஸ்ட்லி. அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் இட் வாஸ் குட்டு தான். பீஸாவே சம்திங் 1000-1200 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அங்கே வந்து ப்ரௌனி சிசில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஒரு 500 சம்திங். ஸோ எனக்கு அது காஸ்ட்லியாக இருந்துச்சு. பீஸா 1000 ருபீஸில் எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் அந்த 1000 ருபீஸ்க்கு ஏற்ற மாதிரி பெரிய பீஸா தான் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லார்ஜ் சைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த 2 கஃபே தான் நான் ட்ரை பண்ணேன். சம்திங் டிஃப்ரெண்ட் மஸ்ட் ட்ரை இஃப் யூஆர் நான் வெஜிடேரியனுக்கும் அஃப்கோர்ஸ் யூ கேன் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். அது ஒரு பீச் ஃப்ரண்ட் கஃபே, பீச் கிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும், ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் மஸ்ட் ட்ரை. அதை தாண்டி ஹேவ்லாக்லாம் நிறைய ஸ்பா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பக்கத்தில் ஸ்பாலாம் இருக்கும். எல்லாமே ஹேவ்லாக் ஐலாண்ட் தான் ட்ரை பண்ணணும்னா. நீலில் பெருசாக கிடையாது. நீலில் வந்து பீச்சஸ்ஸு, வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் கூட நீலில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஹேவ்லாக் தான் வாட்டர் ஆக்டிவிட்டீஸுக்கு பெஸ்ட்டு. ஹேவ்லாக்லேயே ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெயின் திங் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம தேட ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் வரும், வரிசையாக வரும். இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி இவங்க பண்ணுறாங்க, இந்த மாதிரி 3000க்கு ஸ்கூபா டைவிங்கு இந்த மாதிரிலாம் வரும். நான் வந்து ஐ எம் எ நான் ஸ்விம்மர் தான். எனக்கு வந்து ஸ்விம்மிங் சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் எனக்கு பயம், எனக்கு தண்ணினாலே பயம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூபா தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே போகிறதுனா மஸ்ட் ட்ரை ஸ்கூபா அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூபாக்கு ஏற்ற மாதிரி நான் நிறைய விசாரித்தேன். இங்கே இருக்கும் போதே கால் பண்ணி ஆனால் ஆன்லைனில் விசாரிக்கிறது வந்து பெஸ்ட்டானு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஸ்கூபாவில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அதாவது எர்த் பாட்டம் ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இவங்ககிட்டலாம் நான் விசாரிக்கும் போது அவங்களாம் ஒரு இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸ்கூபாலாம் வந்துட்டு இப்போது ஷோர் டைவுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கவுத்தி விட்றது, இதெல்லாம் கூட இருக்குது. இது 2 இருக்குது ஸ்கூபாவை பொறுத்த வரைக்கும். அது வந்து 3500 அந்த மாதிரி சொல்லி போட்டிருந்துச்சு, 3000 போட்டிருந்துச்சு. நாங்கள் வந்து அதாவது சில பேர்லாம் வந்து ரெசார்ட்லேயே பிக் பண்ணி திரும்பி ரெசார்ட்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் இதை எடுத்து பார்க்குறேன். ரெசார்ட்லேயே இது பண்ணிடுவோம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் அங்கே போய் தான் வந்துட்டு நான் ஆக்சுவலி புக் பண்ணேன். என்ன ஆச்சுன்னா, ஒருத்தங்க இருக்காங்க, நான் வந்து அவங்க பேர் அதான் எர்த் பாட்டம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் அவங்க பேர். அவங்ககிட்ட மட்டும்தான் விசாரித்தேன், அதனால் நான் சொல்கிறேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சி ஸ்கூட்டருக்கு வந்துட்டு 1 டே பிஃபோர் நம்ம புக் பண்ணோம்னா 10% ஆஃபர் ஆன்லைனில் புக் பண்ணோன்னா. அது வந்து சப்போஸ் நீங்கள் நான் சி ஸ்கூட்டர் தான் ட்ரை பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்து இப்போ சப்போஸ் நம்மளுக்கு தண்ணினா பயம், உள்ளே போகிறதுனா பயம், ஸ்கூபானா பயம். ஏன்னா நம்ம வாயால் மூச்சு விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கூபான்னு
அந்தமான்ற பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய இது இருக்குது. அதெல்லாம் எனக்கு பயம். நான் சும்மா சில்லாக உட்காந்துக்கணும், எல்லாமே அவங்க பார்க்கணும். ஆனாலும் எனக்கு அவங்களே பார்த்துப்பாங்க. அப்புறம் நம்ம வாட்டருக்குள்ளே போய் நம்ம சும்மா அப்படி எல்லா ஃபிஷ்ஷு இதெல்லாம் நீமோ ஃபிஷ்லாம் வந்துச்சு அது எல்லாத்தையும் பார்த்தா மட்டும் போதும். எனக்கு வந்து பெருசாக ஒர்க் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து சீ ஸ்கூட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். சீ ஸ்கூட்டர் வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே ஒரே விலை தான் சொல்லுவாங்க. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அங்கே போய் பார்கெயின் பண்ணலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து என்ன ப்ரொசீஜர் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அங்கே போவோம். எலிஃபண்ட் பீச்சுக்கு போகிறதுக்கு அந்த ஃபெரியா அது ஏதோ சொன்னாங்க. எஸ், இப்போ ஃபோனில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால கட் ஆகிட்டே இருக்குது. திருப்பி பேசிகிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ என்ன இதுனா இப்போ நம்ம வந்து அந்த எலிஃபண்ட் பீச் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அங்கே தான் நம்ம வந்துட்டு இந்த நாட்டிகா விட்டெல்லாம் இறங்கி வந்திருப்போம். ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு பேர் மறந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் அங்கே பார்த்தா எல்லாம் வரிசையாக கடையாக இருக்கும். இந்த பொட்டி கடையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே குட்டி குட்டியாக போட்டு வச்சுருப்பானுங்க. இந்த இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த குடிஷாலாம் போனால் தெரியும். இந்த ட்ரேட் ஃபேர்லாம் போட்டால் அப்படியே வரிசையாக கடையாக இருக்கும்ல, அந்த மாதிரி கடையாக போட்டு வச்சுருப்பாங்க எல்லாருமே. அதாவது ஒவ்வொரு இது மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாண்டிச்சேரிலாம் போனால் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த போட்டிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எப்படி வரிசையாக எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்துட்டு எல்லாருமே ஒரே விலை தான் சொல்லுவாங்க. யாரும் பார்கெயின் பண்ண முடியாது. ₹1 கூட குறைக்க மாட்டாங்க. ஆன்லைனில் சிலது நான் கம்மியாக பார்த்தேன். 3000க்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது. அதுக்கப்புறம் இந்த க்ரூஸில் கூட்டிகிட்டு போய் லஞ்ச் ஆஃபர் பண்ணுறது. அதாவது எப்படின்னா நாங்கள் உங்களுக்கு க்ரூஸில் கூட்டிகிட்டு போவோம், லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த க்ரூஸ்லேருந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பேக்கேஜில் வரும். நம்ம ஒரு பேக்கேஜ் சூஸ் பண்ணுற மாதிரி தான் 4000 3000லேருந்து ஆரம்பிக்குது. 3000 4000 பேராசைலிங்கு பனானா ரைடு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இந்த சீ ஸ்கூட்டர் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் மெயினாக வாட்டர் ஆக்டிவிட்டீஸோட விலை இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். ஜெட்ஸ்கி வந்துட்டு ₹1000 சொல்லுவாங்க. ஓகே, இதை வச்சு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஜெட்ஸ்கி வந்து ₹1000 சொல்லுவாங்க ஃபோட்டோகிராஃபியோட. ஜெட்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டு போய் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அங்கே எல்லாருமே எல்லா ரைடும் போயிட்டே இருப்பாங்க. ஸோ வேவ்ஸ் நல்லாயிருக்கும். அதில் ஜெட்ஸ்கி பண்ணுறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பாட்டம் போட் ரைடு ஒரு ₹1000 சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ஒர்த்தான்னு தெரியல. உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணலன்னா அது நம்ம பண்ணலாம். எப்படியுமே கடல் கடியில் இருக்கிற அந்த மீனெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய ரைடு வச்சுருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணுறது தான். சப்போஸ் நம்ம சீ வாக்கு சீ ஸ்கூட்ரு இல்லைனா ஏதாவது ஸ்கூபா நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா இது வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்னார்க்லிங் வந்து 1800 சொல்லுவாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். பேராசைலிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி சேஃப் தான். நிறைய பேர் நான் போகும்போதே பேராசைலிங் அப்படியே தொங்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ அது ட்ரை பண்ணலாம். விச் வாஸ் ஃபார் ₹3500 ஒர்த் இட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீ வாக் வந்து 3800. செமி சப்மரின் வந்து இட் இஸ் 3500. வர்த்தானா எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது அண்டர் வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. பட் இப்போ குழந்தைங்களோட வந்திருக்கோம், குழந்தைங்களுக்கும் பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் அண்டர் வாட்டருக்கு. இட் இஸ் அஃப்கோர்ஸ் குட். அதையும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டால்ஃபின் கிளாஸ் போட் ரைடு ₹3500. இது எனக்கு என்னென்னு எக்ஸாக்டாக தெரியல, நான் பார்க்கல இது அங்கே. நெக்ஸ்ட்டு சீ ஸ்கூட்டர் நான் போனது ₹4800. அதுக்கப்புறம் ஃபன் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிலது வச்சுருப்பாங்க. அவங்களே உங்களுக்கு போனீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்டாண்டிங் ரைடு, டிஸ்கோ ரைடு, ராக்கெட் ரைடு, 2+2 சோஃபா ரைடு, பிளாக் ஐ ரைடு, 6 சீட்டர் சோஃபா, பனானா ரைடு, இந்த மாதிரி நிறைய வந்து ₹600 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கூபா வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோர் ஸ்கூபா, அதாவது ஷோர்லேயே ஸ்கூபா பண்ணுறது வந்துட்டு 2500. போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறோம்ல இன்ஸ்டாகிராமில் அப்படியே கவுத்தி விடுறது, அது பண்ணோம்னா 3500. ஆன்லைனில் சில பேர் 3000க்கே ஆட் நான் பார்த்தேன் இதில் இன்ஸ்டாகிராமில். இந்த ஆட்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்னா கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் கிட்ட போய் ஃபோன் கிட்ட போயிட்டு அந்தமான் ஸ்கூபான்னு சொன்னீங்கன்னா அதுவே கொடுக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து கயாக்கிங் வந்து 3000. இப்போ சப்போஸ் அந்த பயோலுமினசன்ஸ் அது போகணுன்னா உங்களுக்கு 3000. இல்லை எனக்கு சன்ரைஸு சன்செட் போகணும் அந்த கயாக்கிங்னா 2000 அப்படி போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அதர் ஆக்டிவிட்டீஸு ட்ரெக்கிங், ஹிடன் பிளேஸு, ஃபோட்டோகிராஃபி பேக்கேஜ் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ட்ரெக்கிங் என்னென்னா, இப்போ வந்து ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்ன நடக்கும்னு. அங்கே போயிடுறோம். அங்கே போய் என்ன பண்ணணுன்னா, இதெல்லாம் சொல்லிட்டேன்னா, இதில் வந்து நம்ம ஒன்று சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் சூஸ் பண்ணுறோமோ அதில் கம்பல்சரி வந்து போட் ரைட் சூஸ் பண்ணணும். அது வந்து பர் ஹெட் 1000 ருபீஸ். அதை நம்ம சூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, இங்கேருந்து எலிஃபண்ட் பீச் போகிறதுக்கே போட் ரைடில் தான் போகணும். சப்போஸ் இப்போ நம்ம ஒரு டீலர் ஒருத்தவங்க கிட்ட நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட நம்ம போட் ரைடுக்கு வந்து கம்பல்சரி வாங்கிடுவோம். அவங்க வந்து அவங்கக்கிட்ட வாங்குறவங்க குரூப்பாக அந்த போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஓகே, அந்த போட் ரைடுக்கு வந்து கம்பல்சரி ஒரு ஆளுக்கு 1000. ஓகே, அது வந்து கம்பல்சரி 1000 ருபீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த போட் ரைடுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் காலையில் போனோம் ஒரு 9 o'clock, 9:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து ஒரு 12:30 வந்துடும். ஸோ கூட்டிகிட்டு போகிறது ரிட்டன் வரது வந்து இந்த 1000 ருபீஸ் அந்த போட் ரைடு. அதுக்கப்புறம் அங்கே போய் விட்ட உடனே எலிஃபண்ட் பீச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10-11 மணிக்கு தான் எல்லா ஆக்டிவிட்டியும் ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஆக்டிவிட்டியும் நடந்துகிட்ருக்கும். இந்த பனானா ரைடு, அதுக்கப்புறம் இந்த ஜெட் ஸ்கீ எல்லாமே நடந்துகிட்ருக்கும். இந்த ஸ்கூபாக்கு சீ ஸ்கூட்டருக்குலாம் வந்து தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கெலாம் சார்ஜ் கிடையாது. ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே எங்கேயோ தனியாக நிற்கிற போட்டு வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேனே மறந்துருதாங்கன்னா, அதான் இதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போனோம். அங்கே போய் இந்த டிக்கெட் நம்ம இங்கேயே காசு கொடுத்துடணும். எல்லாத்துக்குமே இந்த ரைட் போகிறோம், இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது காசு கொடுத்துட்டு தான் அங்கே போகணும். ஏன்னா அங்கே நெட்வொர்க் இருக்காது, அங்கே எதையும் நம்ம வாங்க முடியாது. பட் எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 600 ருபீஸ்க்கு நான் வந்து இது வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாண்டிங் ரைட் ஏதோ வாங்குறேன், எனக்கு அது வேணாம், நான் டிஸ்கோ ரைட் போகணும் அப்படின்னா போய்க்கலாம். இதெல்லாம் வந்து ஃபண்ட் ரைட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் குரூப்பாக போனால் வந்து நல்லாயிருக்கும், ஃபண்ட் ரைட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்துட்டு டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடுவோம். அங்கே நெட்டு கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. கையில் கம்பல்சரி கேஷ் வச்சுக்கணும். எதுக்குன்னா, இது வாங்கினதுக்கப்புறம் எலிஃபண்ட் பீச் போகிறதுக்கும். ஏன்னா அங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி 100 ருபீஸ் லாக்கருக்கு. ஸோ லாக்கருக்கு வந்து காசு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுட்டு, சப்போஸ் நம்ம ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி சாப்பிட்ணும்னு நினச்சோம், நடுவில் பசிக்குது அப்படின்னாலுமே அங்கே ஸ்நாக்ஸும் வச்சுருப்பாங்க, அதுக்கும் கையில் கேஷ் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் போயிட்டோமா, அங்கே போய் இந்த சீ ஸ்கூட்டர் வாங்கிட்டு போயிட்டோம். சீ ஸ்கூட்டர் வாங்கிட்டு போனோடனே எங்களை வந்து தனியாக கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு இதுக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து நாங்கள் சீ ஸ்கூட்டர் அதை வந்து போனோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க, வீடியோஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட் ரைடு எடுக்கிறோம்ல, இந்த போட் ரைடுக்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நார்க்லிங் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் 5 minutes. சும்மா மேலோட்டமாக எங்கெல்லாம் மீன் இருக்காதோ அங்கே ஸ்நார்க்லிங் பண்ணுவோம். அவங்களே கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா போகிறீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களை இன்னும் கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை எனக்கு வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நார்க்லிங் வேண்டாம், நான் இன்னும் உள்ளே போய் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த 1800 கொடுத்து இந்த ஸ்நார்க்லிங் வாங்கிக்கணும். இதை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் மீன்லாம் பார்க்கலாம். இந்த 1800 கொடுத்து நம்ம ஸ்நார்க்லிங் பண்ணிட்டோம்னா. சீ ஸ்கூட்டர் நாங்கள் போனது பார்த்தா 4800 ருபீஸ்க்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. மீன்ஸ் நம்ம பாட்டுக்கு உட்காந்துருப்போம். ஃபஸ்ட்டு போகும்போது பயமாக தான் இருக்கும், ஸ்விம்மிங் தெரியாதனால கடலை சுற்றி பார்த்தா பயமாக தான் இருக்கும். பட் நம்ம பாட்டுக்கு உட்காந்துருப்போம், அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ இட் வாஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். 4800 ருபீஸ் ஒர்த்தாக இருந்துச்சு. பட் அதையும் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ப்ரீ புக் பண்ணால் ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கோங்க. தாராளமாக ப்ரீ புக் பண்ணலாம், யாருமே அங்கே ஏமாற்றவே மாட்டாங்க. அதெல்லாம் ஸ்கேமுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ப்ரீ புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரீ புக்கிங் ஆப்ஷனும் இருக்குது. ஒரு 1 day 2 days முன்னாடி நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டு. ஸோ இந்த 4800 கொஞ்சம் குறையும். சப்போஸ் நீங்கள் இதுதான் பண்ணுறீங்க உறுதியா அப்படின்னு இருந்தீங்கன்னா. ஸ்கூபாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஆஃபரும் கிடையாது. ஸ்கூபாஸ் மற்ற எதுலேயுமே ஆஃபர் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீ ஸ்கூட்டருக்கும் சீ வாக்கிங்க்கு மட்டும்தான் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இதுவும் நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு போய்க்கோங்க. ஆன்லைனில் இது நான் ChatGPT கிட்ட தான் கேட்டேன், என்னெல்லாம் இருக்குது இந்த மாதிரி, யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது லிஸ்ட் பண்ணிச்சு. அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கால் பண்ணி கேட்டேன், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணும்போது சில பேர் வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த எர்த் பாட்டம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து எனக்கு 10% டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னாங்க. அதனால் 1 day முன்னாடி நான் ப்ரீ புக் பண்ணணும்னு கால் பண்ணிகிட்டே இருந்தேன், அவங்க எடுக்கவே இல்லை. அதெல்லாம் நினச்சினா என்னோட 10% டிஸ்கவுண்ட் போயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்த நாள் போயிட்டு கேட்டதுக்கு இல்லை நீங்கள் 2 நாள் முன்னாடியே பண்ணியிருக்கணுன்ட்டாங்க. ஸோ ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், இப்போ வாங்கிட்டு போகிறோம், பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜெட் ஸ்கீ, அப்புறம் இந்த ஸ்டாண்டிங் ரைடு இதெல்லாம் இருக்குல்ல, ஜெட் ஸ்கீ, இந்த ஸ்டாண்டிங் ரைடு, டிஸ்கோ ரைடு, இதெல்லாம் நம்ம வாங்குறோம்ல, இதெல்லாம் நம்ம பண்ண முடியலன்னா ரிட்டன் வந்து அந்த கார்டை கொடுத்தோன்னா ஃபுல் ரீஃபண்ட் இதுக்கெல்லாம் ஃபுல் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த டேஞ்சரஸான ரைட்ஸ், அதாவது இந்த ஸ்கூபாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மோர் அட்வென்ச்சரஸ் ரைட்ஸு இந்த ஸ்கூபாவாக இருக்கட்டும், இந்த சீ வாக்கு, சீ ஸ்கூட்டர், இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம்னா அதுலேருந்து 1000 ருபீஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்க நம்ம பண்ணலைன்னா.
இதெல்லாம் தான் வந்துட்டு ரிட்டர்ன் பாலிசி. இப்போ மெயின் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் முடிச்சாச்சா, அதுக்கப்புறம் மிச்சம் வந்துட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தான் எக்ஸ்பென்சஸ். இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் தனியாக ஒரு 5 to 6K ஒரு ஆளுக்கு வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இல்லை நான் நிறைய எல்லா ரைடும் ட்ரை பண்ணுவேன், நாங்கள் குரூப்பாக போகிறோம் அப்படின்னா 10,000க்கு மேலே ஆகும். ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸுன்றது அந்த மாதிரி வச்சுக்கணும் அந்தமானில். அதை தாண்டி மற்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். கஃபேல போய் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். அங்கங்கே சாப்பிட்றது அதெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஆகும். ஸோ மேஜரான எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான். அதில் கொஞ்சம் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக் பண்ணி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேக்கேஜஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். எனக்கு பேராசைலிங்கு, ஜெட்ஸ்கியாக இருக்கட்டும், பனானா ரைட்லாம் எனக்கு பயம், அதெல்லாம் நல்லா பண்ண மாட்டேன்ட்டேன். பட் அந்த மாதிரி ரைட்ஸுக்குலாம் நல்ல பேக்கேஜே வருது. இப்போ 3000 ருபீஸுக்குலாம் வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது, இப்போ அது நல்ல பேக்கேஜ் தான். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். க்ரூஸில் போயிட்டு லஞ்ச் ஆஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவராலாக வந்து அந்தமான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் தாண்டி ரொம்ப நல்ல மெமரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த வாட்டர் கலரே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இன்னொரு பிரச்சனை அந்த அங்கே லைட்டாக என்னென்னா, மத்தியானம்னா தண்ணி உள்ளே போயிடும். ஸோ மத்தியானம் நம்மளால் குளிக்க முடியாது. மற்றபடி வாட்டரில் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அங்கே ஸ்கூபா பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே சீ வாக் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மஸ்ட்டு. ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ பிரைட் வாட்டராக இருக்கும். நீங்கள் நல்லா கிளியராக இருக்கும், எல்லாம் பார்க்குறது பிரைட்டுன்ட்டு கிளியராக இருக்கும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா காலையில் சீக்கிரமாக போகிறது பெஸ்ட்டு. இன்னும் வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக நல்லாயிருக்கும் காலையில். அப்புறம் ஒரு ரஷ்ஷும் இருக்காது. ஏன்னா ரஷ் கம்பல்சரி அங்கே இருக்கும். நிறைய பேர் பேட்சாக ஏற்றிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ ரஷ்ஷு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடச்சி நீங்கள் முடிச்சிடுவீங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த எலிஃபென்ட் பீச்சில் நீங்கள் சில் பண்ணலாம். லிட்ரலி அது ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டே உள்ளே அப்படியே ஆழமே இல்லாமல் போகும். நீங்கள் ஜாலியாக அங்கே சில் பண்ணிட்டு தண்ணியில் உட்காந்துருக்கலாம். ஸோ இது வந்து அந்தமான் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மால்தீவ்ஸு இந்த மாதிரி ரொம்ப காசு கொடுத்து போகிறதுக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நிஜமாலே இருக்குது. என்னென்னா அந்த இது மட்டும்தான் இல்லை, அது கடலுக்கு மேலேயே இந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும்ல, அது மட்டும்தான் இதில் இல்லையே தவிர மற்றபடி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏஜென்சி இல்லாமல் தாராளமாக போகலாம். நம்மளே போகலாம் அந்தமானுக்கு. ஏஜென்சிஸ் தேவையே கிடையாது. இந்த வீடியோவே அதுக்கு தான் ஆக்சுவலி. இந்த ஏஜென்சிஸ் இல்லாமல் அந்தமான் போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாகவே ஏஜென்சிஸ் எல்லாமே நம்ம நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணலாம் அந்தமானை பொறுத்த வரைக்கும். அது நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் கூட நம்ம கொடுத்துக்கலாம்ல, அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நிறைய இடத்துல இப்போ நம்ம பீச்சஸ்லாம் போகிறோம். ராதாநகர் பீச்சாக இருக்கட்டும், அது சூப்பராக இருக்கும் சன்செட்டுக்கு. ராதாநகர் பீச்சு இந்த மாதிரி பீச்சஸ்லாம் போகிறப்போ, கலப்பத்தார் பீச்லாம் போகிறப்போ அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு நிறைய பேர் நிற்பாங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட கேமரா இல்லை, நம்ம கொஞ்சம் நல்ல ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்ல பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். 1500 கேட்பாங்க. 1500க்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்து தான் போனோம். நல்ல ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க, நல்ல டெடிக்கேட்டடாக ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே ஒர்த்து தான். அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். மற்றபடி எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே எங்களுக்கு ஆகலை. ஹோட்டல் மட்டும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணதில் அமௌண்ட் ஆச்சு. நெட்வொர்க் ப்ராப்ளம் தான். ஸோ கேஷ் தான் எல்லாமே வச்சுக்கணும். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, இந்த மால்தீவ்ஸு இந்த மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தமான், லக்ஷதீப் ஐலாண்ட் இதுக்கெல்லாம் கூட we can give it a try. ஏன்னா அந்தமான்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. நத்திங் அவ்வளோ அந்த மாதிரி இந்த மால்தீவ்ஸ் ஃபீல் இருக்குமா அந்தமானில் அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி ஐ திங்க் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ப்ரைஸு இதுக்கேற்ற மாதிரிலாம் உங்கள் பேக்கேஜஸ் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.